அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் சென்டர்ஸ் பெருகிடுச்சு. நிறைய ஆன்மீக அன்பர்கள் பெருகிட்டே வராங்க. ஆன்மீகம் என்ற ஒரு விஷயத்தையே இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய லைஃப் ஸ்டைலாக கொண்டு வராங்க. நல்லா இருக்கும், அமைதியா இருக்கும் அப்படின்ட்டு கொண்டு வராங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மனதளவில் ஆன்மீகத்தை பற்றி பற்றுதலோட இருக்கிறாங்க. இப்படி டெய்லி எந்திக்கணும், குளிக்கணும், அப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அது செய்யணும், அது செய்யலானா பிரச்சனை, இப்படி செய்யலானா பிரச்சனைன்னு சொல்லி இவங்களுக்குள்ளே நார்மல் மேன் எப்படி மைண்ட்ல சிக்கல்ல இருக்கிறானோ ஆன்மீகவாதிகளும் மனதுல சிக்கல்ல இருக்காங்க. ஆன்மீகத்திற்கு உண்மையிலேயே கட்டுப்பாடு அவசியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்மீகம் என்பது சர்வ சுதந்திரமாக இன்னரா இருக்கிறது. ஒரு மனிதன் சர்வ சுதந்திரமா எதையும் கட்டுப்படுத்தாமலும் எதிலும் கட்டுப்படாமலும் வாழ்வதற்கான ஒரு சாத்தியம் அவனுக்குள்ள இருக்குது அப்படின்னா அது ஒரு ஆன்மீக சுதந்திரம். ஆன்மீகம் என்பது நீங்க எவ்வளவுக்குள்ள உள்ள ஆழ்ந்த அமைதியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களோ உங்களை அறியாமல் உங்களுடைய இயல்பான வாழ்க்கையிலேயே நீங்க ரொம்ப நேர்த்தியான மனிதராக மாறிடுவீங்க. நீங்க செய்யறது உங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி துன்பம் தராத ஒரு வாழ்க்கை முறை, ஒரு நெறி தன்னாலே உருவாகும். இதை நீங்க திட்டமிட்டு அடக்கி ஒடுக்கிலாம் பண்ண முடியாது. நீங்க திட்டமிட்டு அடக்கி ஒடுக்கி வேணா ஒரு ஷோ காமிக்கலாம். ஆனால் அது என்னைக்கா ஒரு நாள் உங்களுடைய இயல்பு வெளிப்பட்டுரும். அந்த மாதிரியான ஒரு இயல்பு வெளிப்படுத்தி உங்களுடைய அடக்குதலான குணங்கள் வெளிப்படுத்தி ஃபிளாஷ் ஆயிரும். ஆனால் இன்னரா நீங்க எந்த அளவு உள்ள போய் அமைதியை தரிசனம் பண்ணி அமைதியில லைத்து கனெக்டடா இருக்கிறீங்களோ இயல்பாகவே உங்களுடைய செயல், உங்களுடைய சொல், உங்களுடைய எண்ணம் சொல் செயல்ல உங்களுக்கு ஒரு நேர்த்தி உருவாகும். அந்த நேர்த்தியானது நீங்க உங்களையும் சரி மற்றவங்களையும் சரி நேசிக்கக்கூடிய அளவுல இருக்கும். அந்த நேர்த்தியானது உங்களுடைய செயல்ல ரொம்ப தெளிவா வரும். யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஒரு நிதானமான ஒரு மனிதராக வாழ்வீங்க. அப்போ ஏற்படுது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாடு. அது கட்டுப்பாடுன்னு சொல்ல முடியாது, அது இயல்பு. கட்டுப்பாடு என்பது வெளியில இருந்து நாம வலுக்கட்டாயமாக நமக்குள்ள திணிக்கிறது. நம்ம மனசை கட்டுப்படுத்துறது, நம்மளுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது. பேச தெரியாம பேசிடுவோம் அப்படிங்கிறது ரொம்ப கட்டுப்பாடா இருக்குது. அது செயற்கையாக ஒரு ஃபோர்ஸ்ல இருக்கும். ஃபோர்ஸா ஒரு கட்டுப்பாடை நமக்குள்ள கொண்டு வரும்போது என்னைக்காவது ஒரு நாள் பீறிட்டு கிளம்பி வெளியில வந்துடும். அது ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு உணர்வை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடும். ஆகவே கட்டுப்பாடு என்பது ரொம்ப அடக்குமுறையாக இருக்கக்கூடாது. அது இயல்பா உங்களுடைய இயல்புல இருந்து வரணும். உங்களுடைய இயல்பின் தன்மையில நீங்க ஆழ்ந்த அமைதியில அனுபவிச்சதனுடைய அடிப்படையில உங்களுக்கு ஒரு வகையான செயல், சொல் உங்களுக்குள்ள பிறக்கும். அது ரொம்ப கட்டுப்பாடா இருக்கும். அதனால பார்க்கிறது கட்டுப்பாடு இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இயல்புல இருந்து வரக்கூடிய ஒரு நேர்த்தி இருக்கு பாத்தீங்களா, அது சுயமாக ஒரு 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 இயக்கத்தை உருவாக்கும். சுயமான ஒரு அனுபவத்தை அது கொண்டு வரும். அப்படி கொண்டு வரும்போது அது மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். சரி, மற்றவங்களுக்கு நம்முடைய டெலிவரி பண்றோம், ஒரு ஞானி பேசுறாரு, உங்களுக்கு அது கான்ட்ரவர்சியா இருக்குன்னா உங்க மனதில் உள்ள ஸ்கேல் தான் காரணம். நீங்கள் அந்த குழப்பத்துல இருக்கிறீங்க. ஒரு ஞானி பேசும்போது நீங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகுறீங்கன்னா அவர் உங்களை உடைக்கிறார், உங்களுக்குள்ள நல்ல வேலை செய்தாருன்னு அர்த்தம். ஒரு ஞானி பேசும்போது நமக்குள்ள உள்ளதுக்கு ஆறுதலா பேச முடியாது. அவர் ஆறுதலா பேசினா என்னவாகும்? நம்ம தூங்கிக்கிட்டே இருப்போம் வாழ்க்கை ஃபுல்லா. அவர் நியாயத்தை, உண்மையை, சத்தியத்தை உங்களிடம் பேசும்போது உங்களுக்கு வலிக்கும். ஒரு மாணவனுக்கு வலிக்கும். முதல்ல அந்த வலியை தாங்கணும். அந்த வாங்கின பிறகுதான் அப்படி உடஞ்சி அவன் வெளியில வந்தாதான் அவனுக்குள்ளும் அந்த சத்தியம் பிறக்கும். ஆகவே சத்தியத்தை இது நாள் வரை பேசின பல ஞானிகளும் சமுதாயத்தால் ஏளனமாக பேசப்பட்டிருக்கிறார்கள், சமுதாயத்தால் கண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், சமுதாயத்தால் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒருபோதும் துன்பமடையவில்லை, ஒருபோதும் பாதிக்கவில்லை. அவர்கள் அந்த ஆழ்ந்த அனுபவத்தில் எப்போதும் லைத்திருந்திருக்கிறார்கள். இது சாபமா வரமான்னு பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்துல நீண்ட காலமா நடந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை. எல்லா ஞானிகளுக்கும் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. சத்தியத்தை நாம் பேசும்போது சத்தியமற்ற அனைத்தும் உடைந்து போகும், அது குழப்பமடையும். சத்தியமில்லாத பலரும் சேர்ந்து அந்த சத்தியத்துக்கு எதிராக நிற்பார்கள். ஆனால் இறுதியில் சத்தியமே வெல்லும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், கலீலியோ இந்த பூமி உருண்டைன்னு சொன்னாரு. அப்போ அந்த நேரத்துல மத நம்பிக்கைகள் எப்படி இருந்ததுன்னா பூமி தட்டையானதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால அவர்களை என்ன செஞ்சாங்கன்னா அவளை தூக்கி வீட்டு சிறையில வச்சு பூட்டி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் அதை விஞ்ஞான ரீதியாக உணரக்கூடிய காலங்கள் வரும்போது இன்னைக்கு நுண்ணோக்கி போன்ற பல விஷயங்களை வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுது, ஆகா பூமி உருண்டைதானான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட முடியுது. அதே போலதான் என்னைக்கு ஞானிகளும் மகான்களும் முனிவர்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள் சமூகத்திற்கு விரோதமானதாக கூட தற்காலிகமாக தெரியலாம். ஆனால் சத்தியம் என்றைக்குமே வலிமையானது. சத்தியத்தை அடைவதற்கு நமக்கு சத்தியமான தன்மையில பயணிக்கக்கூடியவர்களுக்கு தான் புரியும். ஒரு ஞானியை ஞானிதான் உணர்ந்து கொள்ள முடியும்,
ஒரு சத்தியத்தின் பாதையில் இருக்கிறவனால தான் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த சமுதாயத்துல சில கான்ட்ரவர்சியாக அவங்க இருப்பார்கள். கட்டுப்பாடு போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்களாக ஏற்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய வசதிக்கு. ஆனால் உண்மையான கட்டுப்பாடு எப்போ பிறக்கும்னா, நீங்கள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய சத்தியத்தை ருசிக்கும் போது, உங்களை அறியாமல் வெளிப்படக்கூடிய அந்த உணர்வுகளின் மூலமாக நீங்கள் வழிநடத்தப்படுவீர்கள். அப்போதுதான் உங்களுக்கு ஒரு இயற்கையான கட்டுப்பாடு பிறக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.